முருகன் பக்தருக்கு வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா. அந்த மாதிரி அந்த மாதிரி கோஷம் தான் நான் இது நாள் வரையும் நான் கேட்டிருக்கேன். ஆனால் நேற்று அவங்க நேற்று செய்தியில் பார்க்குறப்ப அவங்க சொன்ன வார்த்தை வந்து பாரதி ராஜா கே ஜே அப்படின்றாங்க. பாரத் மாதா கே ஜே. அது வந்து இதை எப்படி நம்ம வந்து ஏற்றுக்க முடியும்? எந்த சன்னிதானத்துலேயும் இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்படல, கேட்டதும் கிடையாது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவனுக்கு அரோகரா, அதுதான் சொல்லிடுவோம். வருஷம் வருஷம் ஏத்துறது உச்சிமலை, அங்கதான் வருஷம் வருஷம் தீபம் ஏத்துவாங்க. ஆமா, அங்கதான் வருஷம் வருஷம். அது ஏன் அங்க அவ்வளவு அவங்களுக்கு போய் நம்ம எதுக்கு இடத்துல கொடுக்கணும்ன்றேன். மாமி மச்சின மாதிரி பேசி பழகிட்டு வரோம். அவங்க அவங்களும் நம்மளுக்கு மாமி மச்சின மாதிரி தான். நம்ம வந்து அவங்கள வந்து வேற்றுமையாக நம்ம வந்து நினைக்கிறது கிடையாது. அவங்க வந்து மாமி மச்சின மாதிரி தான். நம்ம வந்து அவங்க வந்து நம்மளை ஆதரிக்கிறாங்க, நம்ம வந்து அவங்கள ஆதரிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வழியில் போயிட்டு தேவையில்லாத வில்லங்கள், தேவையில்லாத பிரச்சனை, இது எதுக்கு? அதை தான் நான் இப்போ இது பண்ணுறேன். முருகை பத்தினா இருந்து நான் என்னோட கருத்து ஏற்கலாம். கலவரம் வரக்கூடாது. ஆமாம், முருகை பத்தினா இருந்து ஒரு கலவரத்தை வந்து வர்றதை வந்து என்னால் வந்து, அதாவது எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, என்னால் வந்து சீர்நிற்க முடியல.